நமக ஒரு 10 வருஷமாக இந்த பள்ளியறை பூஜையில் நான் கலந்துட்டுருக்குறேங்க. தினசரி கோயிலுக்கு போவேன். அவங்க ஒரு சிலர் ஒரு தனி நபர் மட்டும் எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கோன்னு சொல்லி போட்டு நம்ம முன்னாடி போய் எதை செஞ்சாலும் அவங்க விடுறது இல்லைங்க. நான் அவினாசி அப்புறம் உழவார் பணிங்கிற அமைப்பில் இருக்கிறேங்க. வெளியே உழவார் பணி செய்கிறது, திருவாசகம் முற்றோர் பண்ணுறது, அப்புறம் அடியார்களுக்கு நம்ம சிவப்பணி செய்கிறது. இதை நாங்கள் தொண்டாக மேற்கொண்டுட்ருக்கிறேன். என்னுடைய வேலை பணியை முடிச்சுட்டு இரவு ஒரு 6 மணி 7 மணி போல் கோயிலுக்கு வந்தோன்னா 9, 9:30 வரைக்கும் இந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் போய் முன்னாடி நிற்கிறதுக்கு அவங்க அலோட் பண்ணுறது இல்லைங்க. அப்படியே மீறி நின்றாலும் நீங்களே இதுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, நீங்களே பின்னாடி போய் நில்லுங்க அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் பேசுறது. இப்போ நம்ம ஒரு சாமிக்கு ஒருத்தர் வரல, அந்த பதியத்தை நம்ம பாடலை அப்படின்னு முன்னாடி போய் நின்றால் நம்மளுக்கு போட்டியாக நீங்களே பாடக்கூடாது, நாங்கள் தான் பாடணும்னு போட்டி போட்டு பாடுறது. ரெண்டாவது அடுத்தவங்க மூலமாக வெளியாட்கள் மூலமாக நம்மளுக்கு நேருக்கு நேராக சொல்கிறது சொல்லாமல் வெளியாட்கள் மூலமாக அவங்கள பாட வேண்டாம் நிறுத்துங்க, அவங்களாம் அந்த பாட்டு பாடக்கூடாது, அதுக்கு தகுதியானவர்கள் இல்லை, அவங்கள பாட வேண்டாம்னு சொல்லி பல முறை அடுத்தவங்க மூலமாக நம்மக்கிட்ட சொல்லி நம்ம காதுக்கு வருதுங்க. இருந்தாலும் நான் அந்த பதிவு விடாத நான் பாடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய சமூகத்தை இழிவாக பேசுகிறாங்க. அது நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு வலிக்குது. நம்ம ஈஸ்வரங்கிட்ட தினசரி நம்ம வழிபாட்டுக்கு வரோம். இங்கே நிறைய இன்னல்களை நம்ம சந்திச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. என்னுடைய முன்னோர்கள் வழிபட்ட கோயில், நான் பிறந்து வளர்ந்ததில் இதே ஊர், என் பாட்டம் போட்டு எல்லாமே இதே ஊர். என் முன்னோர்கள் வழிபட்ட கோயில் இன்றைக்கி நான் வழிபடுறதுக்கு இவ்வளவு தடங்கள்ல இருக்குது. இனி என்னுடைய சந்ததிகள் வருங்காலத்தில் தடை வர்றதுக்கு இன்னும் என்ன நிகழ்வுன்னு தெரியலைங்க. அதனால் இந்த கோயில் பொது கோயில். எல்லோரும் தினசரி வழிபாடு நிம்மதியை வழிபடுறதுக்கு வழிபாடு செய்யணும். அதனால் ஐயா மூலமாக நாங்கள் நிறைய பெட்டிஷன் கொடுத்தேன். அதுக்குள்ள பதிவில் இல்லைங்க. மீறி இதே மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு பெரிய அளவில் ஏதாவது ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி போகிற மாதிரி நிலைமை உருவாக்குறாங்க. அது உருவாக்காத எங்களுக்கு ஒரு அமைதியான வழிமுறை செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறவங்க. அவர்கிட்ட கேட்டுக்கிறேங்க. அவர்கிட்ட கொடுத்துட்டேன், பல முறை விண்ணப்பம் கொடுத்துட்டேன். அவர் வழிபாடு செய்யறதுக்கு இல்லாத தடுக்கிறாங்க. ஒரு சில சமூகத்தினர் தடுக்கிறாங்க. அவர் அதுக்கு ஸ்டெப் எடுக்க முடியல. வேணா அந்த தனி நபருக்கு இந்த ஒரு அறக்கட்டளையும் கிடையாதவங்க, இந்த பூஜை பள்ளியறை பூஜை அவங்களுக்கும் கிடையாது. அந்த கட்டளை இல்லாத இந்த மாதிரி அவங்க எடுத்துட்டு செய்கிறாங்க. அதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தனிநபருக்கு ஒரு கட்டளையாக இருந்து செஞ்சாங்க கூட சரி பரவாயில்ல, அவங்களுக்கு கட்டளை இருக்குது, வாங்கியிருக்கிறாங்க, அவங்க செய்கிறாங்க, அவங்க பின்னாடி தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு நிற்கலாம். ஏன்னா தனிநபருக்கு அந்த கட்டளையே கிடையாது. இருந்தாலும் நான் தான் செய்கிறேன்னு காமிச்சிட்டு இதில் நிறைய வசூலும் பண்ணுறாங்க. நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக அந்த அம்மா கிட்ட வசூல் கொடுத்துருக்குறாங்க. இவங்க தான் செய்கிறாங்கன்னு ஏமாந்து அன்றைக்கி தெரியல. சாமரம் தனிநபர் ஒருத்தங்க வெளியே வீட்டிலேருந்து கொண்டு வர்றாங்க. அதை நாங்கள் கேட்குறதுக்கு போனோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறதுக்கு போனாங்கய்யா. கேட்குறதுக்கு போனதுக்கு அந்த அம்மா இப்படி பையோடு இப்படி நகர்த்திட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க இனத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்தாங்கய்யா. அப்புறம் மறுபடியும் சரி அடுத்த நாள் விரிப்பெடுக்கலான்னு போனாங்க. அப்புறம் அவங்க கூட வர்றவங்க ஒருத்தவங்க என்னைய நகர்த்தி தள்ளிட்டு அவங்க போய் விரிப்பெடுத்தாங்க ஐயா. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறது இல்லைங்க. அதனால போய் ஈஓ ஐயாக்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். எங்களுக்கு கோவில் சார்பாக இது விரிப்பையும் சாமரத்தையும் நீங்களே கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட சொல்லி அந்த அம்மாக்கிட்ட சொன்னாங்கங்க. அவங்க இல்லை அப்படிலாம் நான் விட மாட்டேன், நான் தான் கொண்டு வருவேன், யாருனாலும் என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும், பார்த்துக்கலான்னு ரொம்ப சத்தம் போட்டு சொல்லிட்டு போனாங்க ஐயா. அது ரொம்ப பாதிச்சதுங்க. அதனால் நாங்கள் ஐயாக்கிட்ட சொல்லியிருக்கேங்க, முறையிட்டிருக்கிறோம். அவரோட வழிபாட்டு மூலமாக எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுருக்கேங்க. ஐயா தான் இனி எங்களுக்கு பார்த்து செய்ய கொடுக்கணுங்க. ஆமாம். சிவாய நம்மங்க. அவினாசியில் 2 வருஷமாக குரு பூஜை நடக்கிறதே இல்லை. 63 நாயன்மார்களுடைய குரு பூஜை நடக்கிறதே இல்லை. தனிப்பட்ட ஒருத்தர்னால அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அடியார்களுக்கு மெயினே அந்த குரு பூஜை தான். அது சிறப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அப்போ இந்த சிவதண்டம் எடுக்கையில் வாய் பேசிட்டு அப்புறம் தனி நபர் ஒருத்தர் லேடிஸை தொட்டு பேசுறது ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. தொட்டு பேசுவது பெண்ணா ஆனா ரொம்ப விளக்கேற்ற போகிறீங்கள லேடிஸு கூட பார்க்க முதுக தட்டி விடுறது,
அப்புறம் தரக்குறைவாக பேசுறது. நாம் ஒரு கஷ்டத்துக்காக விளக்கேற்ற வந்தோம்னா அதுக்கு விடாத போ வெளியில் போ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுறது, ஒரு பெண்களை வந்து அவமதிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. கோயிலுக்குள்ளே வந்து நம்ம கஷ்டத்துக்காக கோயிலுக்கு வந்தோம்னா இவங்க பிரச்சனையை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிம்மதியாக சாமி கும்பிட முடியறதில்ல. அதுக்கான நடவடிக்கை சிவதண்டை எடுக்கிறப்ப வந்து ஒரு மரபே இருக்குது. அதாவது சட்டை போடாமல் அங்கே பார்த்து பேசுகிறாங்க. சிவதண்டை எடுக்கிறப்ப வந்து பயபக்தியோட சிவனை வந்து வழிபட்டு அந்த சிவதண்டைங்கிறது அவ்வளோ ஒரு பயபக்தியோடு எடுக்கக்கூடியது. ஒரு நிகழ்வு. என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா அசால்ட்டு என்னமோ கம்பை தூக்குற மாதிரி தூக்குறாங்க. ரெண்டாவது அதை தூக்கிட்டு சட்டையை போட்டுட்டு ஒரு அடியார் இல்லாமல் ஒரு ருத்ராட்சம் இல்லாத சட்டையை போட்டுட்டு வர வழியில் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு வாய் பேசிட்டு அவங்களுடைய அந்த எச்சில் வந்து அந்த தண்டத்தில் விழுகிற மாதிரி பேசிட்டு அல்ல இங்கே உட்காராதீங்க அங்கே உட்காராதீங்க அங்கே ஊர் கதையில் பேசிட்டு சிவமந்தத்தை தூக்கிட்டு வராங்க. ஒரு பயபக்தியோடு அதை வந்து செய்யறதே கிடையாது. அதை வந்து கேட்கக்கூடிய ஆளுகளும் கிடையாது. அது மீறி கேட்டோம்னா அவங்க கிட்ட தேவையில்லாத இந்த மாதிரி தாங்க நாங்கள் கேட்டு பிரச்சனை வர மாதிரி அது கேட்கறதுக்கு யாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் அவங்களை திருப்பி கேட்டு நம்ம என்ன செய்யறது, தனியால் என்ன பண்ணுறது, என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் கூட்டமாக இருக்கிறாங்க. தனி நபர் என்ன செய்ய முடியும்னு அவர் அடி மனசுக்குள்ள வந்து பொறுமை வர சிவனடியார்கள் அனைத்து பேருமே வெளியூர்ந்து வராங்க. இன்னும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி இல்லை எடுக்கிறாங்க. சிவதண்டம் வந்து இப்படியே எடுக்கிறது, ஒரு சட்டை போட்டு அதுக்குன்னு ஒரு இது முறை இல்லை அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் கேமராவில் பதிவாகுது. தினசரி வந்து ஆஃபீஸரு ஈவோ எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வந்து யாருமே ஸ்டெப்ஸை எடுக்கிறதில்ல, நடவடிக்கையை வந்து எடுக்கிறதில்லை. இது ஒரு முறையில்லாத செயல். இருந்தாலும் அதை வந்து அவங்க ஆமோதிக்கிறாங்க, அதை எடுக்கிறது இல்லை. அதனால் வரவங்களே நமக்கு என்ன அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து தவறான செயல். சிவதண்டங்கிறத மதிப்புக்குரியது. அன்றைக்கி சுதந்திரமாகறப்ப வந்து சிவதண்டத்தை கொடுத்து நம்ம சுதந்திரமே வாங்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான வழிபாட்டை வந்து இவங்க அசால்ட்டாக வந்து தூக்கிட்டு அதை கையில் வச்சுட்டு வாய் பேசிட்டு அதுக்கு ஒரு மரியாதை இல்லாத சட்டை போட்டுட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது எந்த மாதிரி வழிபாடுன்னு தெரிய மாட்டேங்குது. சிவாயனமணியா அமைதியான முறையில் வழிபாடு பண்ணுறது தான் பள்ளியறை பூஜை வழிபாடு. அமைதியாக சாமி போய் பள்ளியறையில் இருக்கிறதுக்காக தான் போகிறாருங்க. நம்ம நிறைவாக பூஜை பண்ணி அவரை அனுப்பிச்சிடுறோம். அந்த பள்ளியறைக்கு சாமி போகையிலேயே ஒரு அமைதியான முறையில் போகிறது இல்லைங்க. எல்லாம் சத்தம் போட்டு அவங்க வந்து அங்கே உட்காராதீங்க இங்கே உட்காராதீங்க எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி சிவதண்டத்தை கையில் வச்சுட்டு சத்தம் போட்டுகிட்டே தான் போகிறாங்க. அது செயலாளர் அதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் இதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நாங்கள் எத்தனையோ முறை பெட்டிஷனாக கொடுத்து எங்களுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க. அதுக்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பல்லக்குக்கும் சிவதண்டத்துக்கும் நாங்கள் போராடி பொதுவாக எல்லாருமே எடுக்கலான்னு சொன்னாங்க. எடுக்கலான்னு சொன்னாலும் இவங்க போய் சுற்றி நின்று அவங்க மட்டும்தான் எடுக்கிறதாக காமிச்சு அவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. அவங்க போய் நின்று கையில் எடுத்து வச்சதுக்கப்புறம் வேறு யாரும் போய் கேட்குறது இனிமேல் நிற்கவும் முடியறது இல்லைங்க. இதையெல்லாம் பார்த்து கரெக்டான முறையில் எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். கோவிலுக்குள்ளே கிடக்கிறதுக்கு எங்களுக்கு வழி செஞ்சு 63 நாள் அவங்க இவங்க செய்யலைனாலும் பரவாயில்ல, செய்யறதுக்கு முன்னாடி வர்றவங்களையுமே தடுக்கப்படுறாங்க. ஆமா, ஒரு நல்லது செய்யறவங்களையும் டார்ச்சர் பண்ணக்கூடாதுங்க. இவங்க அதாவது வந்து செய்யறவங்கள இவங்க வெளியூர் இவங்க வந்து செய்யக்கூடாது. இப்ப தங்கச்சியா வர்றா இவங்க ஏதாவது கேட்டா இவங்க செய்யக்கூடாது, இவங்க எந்த ஊரு இவங்க யாரு வெளியூர்ல வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பொதுவான யாரும் பேசக்கூடாது, இவங்க வந்து செய்யக்கூடாது. நல்லது செய்யறவங்க கூட இங்க குறை பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவிநாசியில வந்து அவிநாசி லிங்கேஸ்வரர் வந்து காசிலிருந்து வந்ததாகத்தான் ஐதீகம். ரெண்டாவது வந்து இந்த பதிகம்பாடு வந்து சுந்தரர் வந்து வெளியூர்லேருந்து வந்தார். சுந்தரர் வந்து உள்ளூர் கிடையாது. இருந்தாலும் இப்போ வழிபாட்டுக்கு வரவங்க அவிநாசியில் இத்தனை கிராம மக்கள் இருந்தாலும் வந்து அந்த அர்த்தசாமி பூச வழிபாட்டுக்குன்னு ஒரு உள்ளூர்கார் வந்து ஒரு 10 பேர் தான் வராங்க. எல்லாருமே வந்து வெளியூர்கார் தான். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வெளியூர்கார் வந்து அவங்களோட சிவ பணிகளை வந்து தொடர்ச்சியாக செய்கிறாங்க. வேணா அவங்கள வந்து சிவபணி செய்யறதுக்கு இல்லாமல் இவங்க வெளியூருக்கு வந்து நாட்டமாக பண்ணுறாங்க. வெளியூர்காரங்களை அடித்து துரத்தணும், வெளியூர்காரனுக்கு இங்கே என்ன வேலை அவங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னு அந்த பணிகளை வந்து செய்யறதுக்கு விடாமல் தடுக்கிறாங்க. பேச்சு வந்து ரொம்ப வரமுறை. அவங்க பேசினா அவங்க குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல் வருதுங்க. நல்லது செய்கிறவங்கள யாரும் மன உளைச்சல் பண்ண வேண்டாம். இவங்க செய்யலினாலும் பரவாயில்ல, அவங்க செய்கிறவங்கள யாரும் டார்ச்சர் பண்ண வேண்டாம். ஒரு 4 பேர் நல்லது செய்கிறாங்க கோயிலுக்கு,
அவங்கள யார் லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் யாரும் தனியாக பேச வேண்டாம். 63 குரு பூஜை பொது பூஜையை எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். அது செயல் அலுவலர் செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு. சிவாய நாமக. அனைவருக்கும் வணக்கம். இங்கே அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் பாரம்பரியமும் புகழ் வாய்ந்த பல இறை அற்புதங்களுக்கு அத்தாட்சியாக இருக்கக்கூடிய பாடல் பெற்ற திருத்தலமாக விளங்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு கோயில். தற்சமயம் இந்த கோயில் தொடர்பான சில புகார்கள், நிர்வாக சீர்கேடுகள் குறித்த சில விடயங்கள் என்னிடம் வந்துள்ளது. அது என்னவென்றால், அந்த கோயிலில் ஒரு சமூகத்தை சார்ந்த ஆதிக்க சமூகத்தை சார்ந்த சிலர் மட்டுமே அந்த கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகளையும் பள்ளியறை பூஜை உட்பட அதில் நடக்கக்கூடிய பல்லக்கு தூக்குதல், தூபம் போடுதல், தாமரம் வீசுதல், ஜமக்கலம் போடுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதாகவும் பிற சமூகத்தை சார்ந்தவர்களை அதில் ஈடுபட செய்ய விடாதவாறு முறைத்தும் தடுத்தும் இழிவாக பேசியும் என பல்வேறு விதமான தீண்டாமைகளை அங்கு நிகழ்த்தப்படுவதாக சொல்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இதன் வழியாக தன் ஆதிக்கத்தை சில தனி நபர்கள், இவர்கள் அறங்காவலர்களும் அல்ல அல்லது கோயில் பட்டயம் வழியாக கட்டளை பெற்றவர்களும் அல்ல, தனி நபர்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை மேலாதிக்கத்தை காட்டிக்கொண்டு வசூல் நன்கொடை என்கின்ற பெயரில், பூஜைக்கான செலவு தொகை என்கின்ற பெயரில் அதிகமான தொகை வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட வேண்டும். தனி நபர்கள் நன்கொடை பெறக்கூடாது, கோயில் நிர்வாகத்திடம் கொடுத்து உரிய ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோயில் நிர்வாகம் ஒரு எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என்று ஓராண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு மனு கொடுத்திருந்தும் இன்றைய தேதி வரை கோயில் நிர்வாகம் அது தொடர்பான எச்சரிக்கை பலகையை வைக்கவில்லை. மேலும் இதன் காரணமாக இப்பொழுது தற்சமயம் தேர் திருவிழா வருகிறது. இன்னும் நிறைய நபர்கள் ஒரு தனிநபர்கள் கிட்ட நன்கொடையை கொடுத்து ஏமாற போகக்கூடிய ஒரு சூழல் தான் நடக்க போகுது. அதன் முன்பாகவே இதை நிர்வாகம் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவதாக, இந்த அறநிலையத்துறை சட்டத்தின்படி அந்த கோயில் அதனுடைய அமைவிடம் அதனுடைய பாரம்பரியத்தை பொறுத்து அனைத்து சமுதாய மக்களையும் உள்ளடக்கும் விதமாக அறங்காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இந்த கோயிலில் இல்லை. 4 பேர் இருக்கக்கூடிய அறங்காவலர்களில் 4 பேர் ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த நிலை மாறி அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கியவாறான ஒரு அறங்காவலர்கள் குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. இந்த நிர்வாக சீர்கேடுகளை களையும் விதமாக தனிநபர்களுடைய ஆதிக்கம், ஒரு கோயில் பிரசாதம் கொடுக்கும் பொழுது அதில் தடுத்து நிறுத்துறாங்க, இழிவுபடுத்தி பேசுறது. ரெண்டாவது, ஒரு விளக்கு ஏற்ற போகும் பொழுது அந்த இடத்தில் இழிவுபடுத்தி பேசுறது, சிவனடியார்கள் உள் செல்லும் பொழுது அவர்களை அச்சுறுத்தும் விதமாக தள்ளி விடுவது, இந்த மாதிரி தனிநபர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனால் சிவனடியார்கள் மனம் வருந்தும் அளவிற்கு, சிவபக்தர்கள் அந்த கோயிலுக்கு வரவே அஞ்சும் அளவிற்கு ஒரு சில நிகழ்வுகள் சில தனிநபர்களால் நடைபெற்று வருகிறது. இதை நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிய விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமாய் வேண்டுகிறேன். இல்லாவிட்டால் புகழ் வாய்ந்த இந்த கோயிலினுடைய பெருமை இதில் நடக்கக்கூடிய இந்த சில சீர்கேட்டின் காரணமாக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் நிலை உருவாகிவிடும். ஆகவே உடனடியாக நிர்வாகம் இதில் தலையிட வேண்டும். சிவாய நம. அனைவருக்கும் சிவவணக்கம். நம்ம சிவனடியார்கள் முருகபக்தர்கள் திருக்கூட்டம் அப்படிங்கிற அமைப்பில் அமைப்பு ஏற்படுத்தலை. எல்லா சிவனடியார்களும் முருகபக்தர்களும் எல்லாருமே நம்மளுக்குள்ள போட்டி என்னென்னா நானும் நீ அப்படிங்கிற போட்டி வந்ததுனால நம்ம கோயில்களை காப்பாற்ற முடியாமல் போய் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம அமைப்பு எல்லாம் பண்ணலை. எங்கே போனாலும் சிவனடியார்கள் முருகபக்தர்கள் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவினாசி கோயிலில் பள்ளியறை பூஜையில் நிறைய மக்கள் அடியார்கள் மனம் ரொம்ப வேதனைப்படுறாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால் 1959 கெச்ஆர்என்சிக்கு கீழே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குது. இதில் எல்லாருமே நினச்சிக்கிறோம் கெச்ஆர்என்சி ஆஃபீஸர்னால் நம்ம போய் பயந்துக்கோணும் முடிச்சுக்கோணும். அவங்க எல்லாருமே நம்ம சாமிக்கு தான் பயந்துக்கோணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் பண்டிலிருந்து தான் நம்ம எல்லா கோயில்கள் பண்டிலிருந்து தான்
ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே சம்பளம் தர்றாங்க. இதே ஒரு அடிப்படையை வந்து யாருக்குமே தெரியறதில்ல. ஹெச்ஆர்என்சிக்கு போனால் நம்ம போய் பயந்துக்கணும், அவங்க வந்து பல்லக்கு நிறுத்திடுவாங்கன்னு நம்ம தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா இது மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் ஐயா எல்லா பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த அவினாசி கோயில் மேலே 12% வரி இருக்குதுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? அந்த வரி பணத்தைகளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக 4% வரி எடுக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அறங்காவலருங்கிறதே ஒரு யாருமே இல்லை. இப்போ இருக்க போனால் நம்மளுக்குள்ள ஒரு வந்து இப்போ ஹெச்ஆர்என்சி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுக்காக தான் அறங்காவலரை வந்து போடுறோம். அவங்க கரெக்டான வந்து என்னென்னா வரவு செலவு கரெக்டாக இருக்கணும். அதையே வந்து அறங்காவலர்கள் பார்க்கணும். அது மற்றது அறங்காவலர் பொறுப்பில் வர்றவங்க எப்படின்னு கேட்டால் எல்லா சமுதாயத்திலிருந்தும் வரணும். எப்படி வரணும்னா பணக்காரர்கள் வரக்கூடாது, நேர்மையானவங்க வரணும். முழுக்க கோயிலுக்காகவும் மக்களுக்காகவும் எந்த சமுதாயத்திலேருந்து உள்ளே வர்றவங்களையும் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காகவும் சாமி கும்பிட்றதுக்காக தான் அறங்காவலர்களை போடுறத ஒழிய இதில் ஜாதி பாகுபாடுங்கிறது எதுவுமே இல்லை. யாருமே 5 ரூபாயும் கூட கோயில் பணத்தில் எடுத்து பண்ணாமல் அந்த கோயில் வருமானத்தை வந்து கரெக்டான முறையில் செயல்படுறாங்களா, நான் 5 கால பூஜை கரெக்டாக நடக்குதா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் எல்லா பக்கம் ஹெச்ஆர்என்சி ஆக்டுங்கிறது 1959 பின்னாடி வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அதுக்காக நிறையா பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இங்கே வந்து அவினாசி கோயிலில் அறங்காவலர்கள் வந்து வெரி பணக்காரர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி போய்ட்டு அடியார் பெருமக்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாருமே வந்து சொன்னது தான், நாங்கள் போய் மாதம் 300 ரூபா பணம் கொடுத்து தான் அவங்க வந்து பால் வாங்கி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானே 2-3 தடவை கொடுத்துருக்குறேன். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் பள்ளியறை பூஜை பண்ணுறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக அந்த திருமுறை பாடுறது பிடிக்கிறது எல்லாமே அவங்களாக பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியூர்லேருந்துலாம் பக்தர்கள் வர்றாங்க. அவங்ககிட்ட எல்லாம் ஒரு பிரசாதத்துக்கு 500 ரூபா, டெய்லி வந்து 600 ரூபாய்ன்னு அவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்களாம். அதையும் வந்து அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து நான் கண்ணார பார்க்கல, நான் பணம் கொடுத்தது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அடியார் பெருமக்களுக்கும் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்து இதை கொண்டு போய் ஹெச்ஆர்என்சிலையும் அவங்க அறங்காவலருக்கும் கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நாங்களே பண்ணிக்கிறோன்னு சொல்லி போட்டு இப்போ அவங்கள வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு இல்லாமல் கோயில் சார்பாகவே வந்து பிரசாதங்களை கொடுக்க வச்சுருக்கிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சாமரை வீசுறது தான் பெரிய பிரச்சனை. இப்போ சாமரங்கிறது வந்து இறைவனை வந்து பள்ளியறை பூஜைக்கு பல்லக்கில் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுதான் அழகு, அதுதான் பாரம்பரியம். நம்ம தமிழ்நாட்டு கோயிலுடைய பாரம்பரியம் அதுதான். அப்போ அது வந்தால் தான் நம்ம குழந்தைங்க பேரக்குட்டி எல்லாமே இந்த மாதிரி இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அதில் வந்து அந்த பல்லக்கு வந்து கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த இடத்துல தான் சாமரம் இருக்கணும். அதை வந்து பக்தர்கள் எல்லாருமே போய் 7 மணி பள்ளி சாமி வெளியில் வரும்போது கொண்டு வரணும். அதுதான் முறை. ஒருத்தர் மட்டும் வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாமரத்தை வந்து அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு வேறு சமூகத்தில் இருக்கிறவங்க வர்றவங்கள வந்து அவங்கள வந்து கேவலமாக பேசுறது. எப்படின்னா ஒரு அவங்களுடைய ஜாதி பற்றி பேசுறது, இவங்க பணம் கொடுக்கல பிரசாதத்தை வாங்கி பேசுறது அப்படின்னெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் அடியார் பணி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு பண்ணியிருப்பாங்க. இப்போ அது இல்லாமல் இவங்க எல்லாரும் மனசு 1008 பிரச்சனைகளை தான் இப்போ இவங்க தீர்மானங்களை நிறைய கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அடியார் பணி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொண்டுகள் வந்து நிறைய அவினாசி கோயிலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த தொண்டு வந்து பாரம்பரியமாக செய்யணும். அறங்காவலர் வந்து போடுறது வந்து எல்லா இனத்தாரும் போட்டுட்டு நேர்மையானவங்களாக போட்டு ஒரு அடிமட்ட அடியார் வந்தாங்க கூட அவங்களையும் வந்து உள்ளே போட்டு அவங்க வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணுன்னு தான் இந்த உள்ளூர் அடியார்கள் வந்து பாடுபடுறாங்க. இதுக்கு நாங்கள் வந்து கூட வந்து ஐயா வந்திருக்கிறாங்க, நாங்கள் வந்திருக்கிறோம். இதே மாதிரி நடந்துச்சுன்னா எல்லா அமைப்பாளர்களும் கண்டிப்பாக வருவாங்க, எல்லாரும் ஒத்துழைப்பாங்கங்கிறத வந்து தெரிவிச்சுக்கிறோம். சிவாய நம. நன்றி.